வெல்கம் டு Tuluhus Island. ஊர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நான் சொன்னேன்னா பனைக்குளம் நம்ம ராமநாதபுரம் மாதிரி இருக்குன்னு பாருங்க, அதே மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே சாத்தாங்குளம் மாதிரி இருக்கா பாருங்க ஊர். நம்ம இதான் வந்து சாத்தாங்குளம் பள்ளிவாசல். யூனோ அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர் வந்து விஸ்வாசம் படம்னு ஒன்று எடுத்தாங்க. அந்த விஸ்வாசம் படத்தில் உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும். அவர் வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து சிரிப்போடு இருக்கணும். வெல்கம். Welcome. ஹாய் நண்பர்களே, நாம் இப்போது மாலத்தீவில் இருக்கிற துலுஸ் தூ ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் இருக்கோம். இந்த ஐலாண்டில் பார்க்கும்போது எனக்கு நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கிற பனைக்குளம், அலங்குளம், அந்த சைடு வழுதூர் அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வருது. ஏன்னா அப்படி தான் இருக்குது ஏரியா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த தீவை வந்து அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நாம் தங்கியிருந்த ஹோட்டல் இது தான், ஹோட்டல் ரூம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட், நம்ம பட்ஜெட்டில் வந்து தங்குறதா இருந்தால் இந்த ஐலாண்டில் வந்து தங்கலாம். துலுஸ் தூ. இப்போ மார்னிங் வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது, நம்ம போய் சாப்பிட்ருவோம் வாங்க. ஸோ நைட்டில் வந்து இங்கே அப்படியே லைட்டிங்கில் போட்டிருந்தாங்க, நல்லா சூப்பராக இருந்தது டின்னர் செட்டப். பொதுவாக வந்து மாலத்தீவில் உள்ள சாப்பாடு வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே உள்ள கறி இதெல்லாம் ஓகே, நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. இந்த தீவுக்கு வந்து நம்ம நேற்று நைட்டு வந்தோம். நேற்று நைட்டு வந்ததோடைய ரூம்பை போட்டு அப்புறம் நைட்டு இங்கே வந்து அப்படியே சாப்பிட்டோம். நல்லா விதமான சாப்பாடெலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த தீவை வந்து அப்படியே நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய இந்த டூர் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏஐபி ஹாலிடேஸ் மூலிமா நம்ம வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மாலத்தீவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஏஐபி ஹாலிடேஸ் கீழே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி வந்து சுற்றி பாருங்கள். மாலத்தீவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, 100% ஹலால். நீங்கள் வந்து பட்ஜெட் டூர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். இது வந்து பட்ஜெட். அதே போல் லக்ஸரி ட்ரிப் இருக்குது. லக்ஸரி ட்ரிப்புனால் நீங்கள் வந்து தனியாக ஒரு ரிசார்ட்டுக்கே போவீங்க. அந்த ரிசார்ட்லேயே வந்து 3 நாள் தங்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஸோ 2 விதமான டூர் பேக்கேஜ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ கீழே ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணி மாலத்தீவை அழகாக என்ஜாய் பண்ணுங்கள். தீவு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு சின்ன தீவு தான் இது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் கடல் தண்ணியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பட்ஜெட்டாக வந்து இங்கே சுற்றி பார்க்கலாம், விலை கம்மி, நல்லா மக்கள் நிறையா குளிக்கிறாங்க பாருங்கள். ஓகே வாங்க, அப்படியே இந்த கிராமத்தை வந்து நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். நல்லா இருக்கா மண் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த தீவில் பொறுத்த வரைக்கும் நைட்டில் வந்து நம்ம 24 ஹவர்ஸும் நம்ம சுற்றலாம், பிரச்சனை இல்லை. வெளியில் கடலுக்கு பக்கத்துலேயே வந்து சேர் டேபிள் எல்லாமே இருக்குது. அழகாக உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் கபுள்ஸாக வந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு அமைதியான ஒரு இடம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு இந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, மாலத்தீவை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. மாலத்தீவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100% முஸ்லீம் கண்ட்ரி. இங்கே உள்ள மக்களுக்கு இங்கே உள்ள அரசாங்கம் வந்து நிறையா சலுகைகள் பண்ணியிருக்கு. குறிப்பாக வந்து இங்கே படிப்பு இலவசம், அதே போல் ஃபஸ்ட்டு டிகிரி போகிற வரைக்குமே இலவசம் தான். அதே போல் மெடிசன் இலவசம். மெடிசன் வந்து இப்போ இங்கே மாலத்தீவில் மட்டும் கிடையாது, ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஒரு வெளிநாட்டில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா கூட அந்த செலவையும் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிறது. ஸோ இங்கே உள்ள மக்களுக்காக இங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து இந்த சிறப்பு சலுகையை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம தங்கியிருந்த ரூம் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ரூம், 2 பேர் வந்தீங்கன்னா தங்கிக்கலாம், நல்லா விசாலமாக இருக்கும். ஓகே தான். ஸோ பட்ஜெட்டாக வந்து நீங்கள் வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ணணும், அந்த கடலில் போயிட்டு அனுபவிக்கணும், நல்லா கடலில் ஸ்னோக்கிலிங்லாம் பண்ணணும் அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க. ரூம் மட்டும் பட்ஜெட்டாக இருக்கும், ஆனால் கடல் வந்து எல்லாம் ஒன்று தான், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த நம்ம தங்கியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே அழகாக வந்து ஒரு பார்க்கு. ஈவினிங் டயத்தில் இங்கே உட்காந்து நல்லா சூப்பராக கதை பேசிக்கிட்டு இருக்கலாம். பொதுவாக வந்து இந்த கடற்கரை இந்த ஏரியாவுக்கு மக்கள் அதிகமாக வர்றது என்னென்னா ரிலாக்ஸ், நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஃபோனை மட்டும் நோண்டாதீங்க, ஃபோனை நோண்டாமல் நல்லா வந்து இந்த விஷயங்களை கண்ணால் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுக்கு மேலே ரூம்ஸ்லாம் நிறையா இருக்குது, பார்த்துங்க. ஓகே, நம்மளுடைய அந்த ரிசார்ட்டில் இருந்து அப்படியே பின்னாடி வந்தீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை தான். இங்கே பாருங்கள், அழகாக இங்கேருந்து நீங்கள் நடந்து அங்கனுக்குள்ளே ஒரு தீவு மாதிரி இருக்குது, அங்கேயும் போகலாம். ஹாய். ஆமாம், இவங்க தான் வந்து நம்ம. Oh wow, what is this? This place also famous place in the Tuluhus. Oh. Yeah, a lot of bloggers also coming in the video, also photo shoot also. Okay. See, small fish also. This is clean water, pure water or sea water? This also sea water. Sea water. Yeah. Okay, okay. But very clean, But photo shooting this like that, see? Yeah, yes, yes. இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மக்களே. தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு, அழகாக உள்ளுக்குள்ளே மீன்லாம் தெரியுதுன்னா பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மீன்லாம் ஓடுது பாருங்கள். லாஸ் ஏஞ்சல்ஸா? Yes. யூ ஆர் ஏஞ்சல். கம் ஆன். Thank you. ஆஹா, அருமையான ஒரு இடமா இருக்குது, சூப்பராக இருக்குது. வாட் இஸ் திஸ் நேம்? This
we go to the surf point. Okay. Surfing point. Yeah. A lot of surfing people in there. Just evening time is the much better. ஓ ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு நம்மளுடைய ரூம் இருக்குது ஓகேங்களா. அப்படி இந்த ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா இந்த பாலம் இருக்குது. இந்த பாலத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே கருகுமுண்டு ஒரு இருட்டாக வந்து ஒரு தீவு சின்னதாக உள்ளே வந்து நீங்கள் வந்து போயிட்டு நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கலாம். இந்த கடலோட சவுண்டு இருக்குது பாருங்கள், அதுவே செம்மையாக இருக்குது. See water so clean. The evening time, this water, all water finish, and the weekend football play. YouTube, our NASA had video, no? We football play in here. ஓ தண்ணி பாருங்கள் எப்படி மின்னுதுன்னு பலன்னு சரிங்களா, எப்படி இருக்குன்னு. இதுதான் மாலத்தீவு. இதுக்காக தான் நீங்கள் மாலத்தீவு வரணும் சார். இங்கே பாருங்கள் கடலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல, ஆனால் மக்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள் வச்சு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு செம்மையா. ஆஹா அருமையாக இருக்குங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பர் இடம். நல்ல வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். நம்மளும் அப்பப்போ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் போடுவேன், பார்த்துக்கோங்க. அப்படியே நடந்து போனோம்னா அந்த சைடு ஒரு கடல் இருக்குது, நல்லா அலை நிறையா வருது. வாங்க அதையும் பார்த்துருவோம். இது பாருங்களேன் சுண்ணாம்பு கல் மாதிரியே இருக்குது. This place is surf point. Now morning time, but evening time and a little bit like evening time, so too much surf people in here. Oh. Yeah. See now, one people they trying to the surf. ஓ Yeah. ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஆக்டிவிட்டி நீங்கள் உள்ளே போய் விளாட்லாம். நல்லா அந்த அலையிலே விளாடுவீங்கல்ல, அந்த விளையாட்டுலாம் இங்கே விளாட்லாம். நல்லா இருக்குமா ஈவினிங் இன்னும் நல்லா செம்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே சூப்பர். நல்லா ஜோடியாக வந்தீங்கன்னா நல்லா அழகாக ரசிக்கலாம். ஏன் கபுள்ஸ் இஸ் பெட்டர். Yeah. ஏ பார்த்துங்க அழகாக இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி நாடு சுத்தமாக இருக்குது மாலத்தீவு. ஓகே நம்ம அக்கா தான் வந்து இன்றைக்கி இந்த ஏரியாவை நமக்கு சுற்றி காமிக்கிறாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு. Every weekend making barbecue at this place. ஓகே. ஸோ இங்கே வந்தால் நீங்கள் பாபிக்யூவும் வந்து போட்டுக்கலாம். இந்த ரெசார்ட்டில் வந்து நீங்கள் தங்கினீங்கன்னா. நம்ம அக்கா வந்து ரெசார்ட்டில் வேலை பார்க்குறாங்க, மேனேஜர். ஸோ ஒவ்வொரு கடலும் ஒன்று இருக்குது. இந்த கல் போட்டிருக்காங்களே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கலராக இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. திஸ் இஸ் சுமால் ஒன் ஆர் பிக்? திஸ் இஸ் ஐலாண்ட் சுமால் ஆர் பிக்? டோட்டல் ஏரியா? Total area, especially seriously not for foreigner because this area can allow the picnic. Picnic? Yeah. Oh, picnic area. Yeah, some rabbits we got in the picnic beach also. அதாவது வந்து பிகினியில் குளிக்கிறதுக்காகவே ஒரு ஏரியா இது. நல்லா இருந்துச்சு. நேற்று ஈவினிங்லாம் நாங்கள் அப்படியே நடந்து போனோம், அருமையாக இருந்தது. இந்த பாருங்க நல்லா கைத்து கட்டெல்லாம் போட்டு செம்மையாக இருக்கா, வேறு லெவலாக இருக்கும். ஆஹா அருமையான இடமா இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்க மாலத்தீவு. This also one of the photo shoot you. Photo shoot point, huh? Yeah. Yeah, nice. Wow, beautiful. Yes, thank you. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஷூட்டிங் எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள் சுமைல் இருக்கா, நல்லா இருக்குது. மணி வந்து காலையில் இப்போ 11 மணி, நல்லா வெயில் அடிக்கும் மக்களே, அதை பார்த்துங்க. ஈவினிங் டயத்தில் வந்து குளிக்கலாம், பகலையும் குளிக்கலாம். தண்ணிக்குள்ளே இறங்கிட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஆனால் பகலில் அந்த வெயிலில் இறங்கி நீங்கள் பார்க்கும்போது தான் உள்ளுக்குள்ளே மீன்லாம் தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கு முத்து இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா அதுவும் வாங்கிக்கலாம். சின்னதாக அண்ணன் வந்து ஒரு பெட்டி கடை வச்சுருக்காப்புல. ஓகே சூப்பராக இருக்கா. இதுதான் பனைக்குளத்தில் உள்ள பெட்டி கடை. நல்லா இருக்குது பாருங்கள், பசுமையாக இருக்கா. எனக்கு அதனால தான் நான் சொன்னேன் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் மாதிரி இருக்கா. அப்படியே அந்த கடல், அந்த மரம், தென்னை மரங்கள், அப்படியே அந்த ஓலக்குடிசையிலேயே செய்த தடுப்பு வேலிகள், இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்குது. ஸோ நிறைய ஃபோட்டோ பாயிண்ட் இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ ஃபோட்டோ பாயிண்ட். இந்த பாருங்கள் அந்த பாப்பாவை நிற்க வைக்கிறேன், எப்படி இருக்குது பாருங்கள். ஆஹா அருமையாக இருக்குது. வாவ் வெரி நைஸ், வேற லெவல். வெல்கம் டு துலுஸ்து. நம்ம மாலத்தீவு பனைக்குளத்துக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு தெருவு, பனைக்குளத்தில் உள்ள ஒரு தெருவு. ஓகேவா. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வாட்? This is inside way and we go to the private jetty way. ப்ரைவேட் ஜெட்டி. Yeah. ஓகே. ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து ஜெட்டியை போய் பார்க்க போகிறோம். You came in time, that time is the not private jetty. This is the private jetty. Oh. This is sometimes council people came in and the VIP guests came in and they pick at this jetty. ஓகே. ஊர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நான் சொன்னேன்னா பனைக்குளம் நம்ம ராமநாதபுரம் மாதிரி இருக்குன்ட்டு பாருங்கள், அதே மாதிரி இருக்குது பாருங்கள். மாலத்தீவு ஸ்ட்ரீட்லாம் பாருங்கள். மாலத்தீவு இல்லை, இது என்னது, என்ன பேருக்கா? துலுஸ்து. துலுஸ்து. ஓ 1965 வந்துச்சா சுதந்திரம். வாவ் இது பாருங்கள், இதான் இங்கே உள்ள பள்ளிவாசல். This island 2 mosques. This is second, one mosque is the near of our accommodation. இங்கே உள்ள மாஸ்க் பாருங்கள், மொத்தம் 2 மாஸ்க் இருக்காங்க இந்த ஐலாண்டில். இது ஒரு மாஸ்க்.
நீங்கள் வந்து மாலத்தீவில் எங்கே போனாலும் பள்ளிவாசல் இருக்கும். நல்லா இருக்கா? ஓகே. அப்படியே சாத்தாங்குளம் மாதிரி இருக்கா பாருங்கள் ஊர். ஆமாம், இதான் வந்து சாத்தாங்குளம் பள்ளிவாசல். இது என்னம்மா இங்கே உள்ள தாலுகா ஆஃபீஸா, கவர்மெண்ட் ஆஃபீஸ்? அது நேம்? This is private jetty. பிரைவேட் ஜெட்டி. Yeah. ஓகே. இதை வந்து பிரைவேட் ஜெட்டி. நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வந்து ஜெட்டி எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு இங்கே தான் வரணும். டிஃப்ரெண்ட் கலரா? See? சி. Yeah. But I saw just two color, grey and blue. நல்லா குளுன்னு இருக்குங்க. ஒரு அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்திருப்போம். 10 minutes வாக். பட் ஐ ஆம் வெரி டார்க். கடல் பாருங்க 3 கலரில் இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கலரு, அங்கே பாருங்கள் டார்க்காக இருக்கா, நடுவில் பாருங்கள் கொஞ்சம் நல்லா கண்ணாடியாக இருக்கா. ஸோ 3 விதமாக இருக்குது. அருமையாக இருக்குது. ஓகே, ஐ திங்க் யூ ஆக்டர்ஸ், தமிழ் ஆக்டர்ஸ் அஜித்துக்கு மகளாக நடிக்குங்களா விஸ்வாசம் படத்தில்? எஸ், யூ ஆர் ஆக்டர், தமிழ் ஆக்டர், இந்தியன் ஆக்டர். India girl? Yes. Actually, some people also talk to me, but I'm from Myanmar, but my face is like. Yeah. You know, ultimate star Ajit Kumar, தமிழ் ஆக்டர் தலை. அவர் வந்து விஸ்வாசம் படம்னு ஒன்று எடுத்தார். அந்த விஸ்வாசம் படத்தில் உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும் அவருக்கு, சேம் லைக் ஃபேஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஏறி வந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஜெட்டி. இது வந்து ப்ரைவேட். நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வந்து ஒரு ஏதாவது ரெண்ட் எடுத்து நீங்கள் போய் உள்ளுக்குள்ளே தனித்தனியாக தீவை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம். This island have 2 ATM. One was the PM and one was the Modi Islamic Bank. If you don't have the money, no need to worry because we have 2 ATM. Okay. This island is very silent, you know. Yeah. Night is safety. Night time also safety because I'm working in this island. Especially my duty is the night time. 1:30 to finish now. But very safety. I can go alone also. Yeah, no problem. ஸோ நைட்டு ஃபுல்லாக நீங்கள் சுற்றலாம், நல்லா சேஃப்டியாக இருக்கும். நம்ம வாட்ஸ் ஒன்று அண்ணாவே வந்து 3 மணி 2 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க ரிசார்ட்டில். ஸோ அதனால் சேஃப்டியான ஒரு கண்ட்ரி. பயம் இல்லாமல் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா தாராளமாக சுற்றலாம். வெல்கம். ஓகே, இந்த சைடு பாருங்கள் ஏடிஎம் இருக்குது பாருங்கள், பேங்க் ஆஃப் மால்தீவ்ஸ். நீங்கள் வந்து ஏடிஎம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். Modi Islamic Bank 2 ATM. ஓகே, எஸ். அதே போல் இந்த இடத்துல அந்த சைடு வந்து ஒரு ஏடிஎம் இருக்குது. தெரியுதா, 2 ஏடிஎம் இருக்குது இங்கே. வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து சிரிப்போடு இருக்கணும். அதனால தான் வந்து நம்ம சுமையிலோடு இருப்போம். ஓகே, நம்ம வந்து இப்போ சங்கு வாங்க போகிறோம். பாருங்கள், சங்குலாம் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து வாங்கும்போது விலை கம்மியாக இருக்கும் சிட்டியில் வாங்குறத விட. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இவங்க நேச்சுரலாக இங்கே கடல்லேருந்து அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க. இது நல்லா இருக்குது. ஐ லவ் மாலத்தீவ். இந்த ஒரு தீவுக்கு வரும்போது இங்கே உள்ள ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, மரங்கள் நிறையா குட்டி மரங்களாக நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மரத்தோடைய அந்த நிழல்லையே அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வெயிலை பற்றி தெரியும். கடற்கரை வந்துட்டாலே வெயில் அதிகமாக இருக்கும். பாருங்கள், நான்லாம் எவ்வளோ சிகப்பான ஆள், வந்து கருத்து போயிட்டேன். ட்ரெஸ்ஸு வேறு ரஃப்பாக இருக்குது. போயிட்டு நல்லா சாப்பிட்டா ஒரு வேறு டிஷர்ட்டை மாற்றுவோம். ஓகே, மாலத்தீவுடைய இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இங்கே வந்து அதிகமாக நீங்கள் வந்து போலீஸ் வந்து பார்க்க முடியாது. போலீஸ் கார் வந்து நான் வந்ததுக்கே ஒரு 2 கார் தான் நான் பார்த்தேன். இங்கே உள்ள லோக்கல் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட் அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஸோ இங்கே வந்து குலு மாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டூர் போயிருப்போம். அந்த ஊர் ரொம்ப அழகாக இருக்குது. என்னென்னா அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சது புதுசாக வந்து கடலில் மண்ணை கொட்டி புதுசாக செஞ்சது. அது சிட்டியோட அந்த அமைப்பு கரெக்டாக பிளான் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு துபாய் மாதிரி அழகாக சதுரமாக செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம துபாய் மாதிரி, மலேசியா மாதிரி. அதனால் அந்த ஏரியா கண்டிப்பாக வந்து சுற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் ஓல்டு மாலத்தீவ்ஸ் இருக்குது, அதாவது பழைய மாலத்தீவ்ஸ் இருக்குது. அது வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போய் நம்ம இனிமேல் தான் அடுத்து பார்க்க போகிறோம். அடுத்து மாலத்தீவுடைய மணியை பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து $1 வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ US டாலர், $1ங்கிறது இங்கே உள்ள காசு வந்து 20 ரூபா. மற்றபடி இங்கே உள்ள வெயிலை பற்றி சொல்கிறா இருந்தால் செம்மையாக இருக்குது வெயில். நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிசார்ட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா, நீங்கள் பகல் நேரத்தில் ஃபுல்லாக ரிசார்ட்டுக்குள்ளே ஏசி ரூமுக்குள்ளே இருக்கலாம். ஈவினிங் 4 மணிக்கு மேலே கடலில் போய் நல்லா குளிங்க, ஜாலியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டூர் பேக்கேஜ் வந்தது வந்து பார்த்திங்கன்னா 2 பேக்கேஜுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ பட்ஜெட் டூரும் காமிச்சிருப்போம், அதே போல் லக்ஸரி டூரும் காமிச்சிருப்போம். நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, அது வந்து ஃபுல்லாக லக்ஸரி டூர். ஸோ ஒரு ரிசார்ட், ஐலாண்ட் ரிசார்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் நீங்கள் பேக்கேஜ் எடுத்து உள்ளுக்குள்ளேயே தங்கி
நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். அங்கே எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே ஒரு கிராமத்தில் நீங்கள் வந்து தங்குறது பட்ஜெட் டூர். நீங்கள் அதே மாதிரி ஆக்டிவிட்டி இங்கேயும் பண்ணலாம். ஆனால் இது வந்து விலை பாதிக்கு பாதி கம்மி. ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து சுற்றி பாருங்கள். இன்றைக்கி வந்து நல்லா அழகான ஒரு கிராமத்தை பார்த்தோம். மாலத்தீவுடைய இந்த பனைக்குளத்தை நல்லா அழகாக இருந்தது. நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இருக்குது கிராமங்கள். இன்னும் உள்ளே போய் சுற்றி பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. மாலத்தீவில் நான் தங்கி சுற்றி பார்க்குறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் சுற்றி பார்க்கலாம். அந்த அளவுக்கு தீவுகள் நிறையா இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மாலத்தீவு வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஏஐபி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தகுந்த பட்ஜெட்டில் சூப்பராக சுற்றி காமிப்பாங்க. நல்லா அழகாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அடுத்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி நான் வந்து பாலி போகிறேன். இந்தோனேஷியா பாலி டூர் போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கூட உங்களுடைய பேரை வந்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க. ஜனவரி மாதம் பாலி டூர் என் கூட சேர்ந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஓகே, இதே போல் அடுத்த நல்ல சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.